ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை லிட்டில் வேர்ல்டு. இன்றைக்கி என்னுடைய பேர்ட்ஸ் ஏவரியில் இருக்கிற 2 கேஜில் பானையில் வந்து ஒரு பானையில் 7 குட்டி 7 குட்டி ஹேட்ச் ஆயிருந்தது, எக்கு ஹேட்ச் ஆயிருந்தது. அதில் வந்து ஒரு குட்டி இறந்து போச்சு. இன்னொன்றில் 3 இருக்குது. அதை வந்து நம்ம மாற்றி வைக்க போகிறோம். ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னா, எல்லாத்துமே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் குட்டியை வந்து நம்ம காப்பாற்றிடலாம். இப்போ அப்படியே விட்டோம்னா கண்டிப்பாக கடைசியாக இருக்கிற 2 அல்லது 3 குட்டி வந்து இறந்து போயிடும். அதனால தான் இந்த மாதிரி நம்ம மாற்றி வச்சோன்னா எல்லா குட்டியுமே வந்து காப்பாற்றிடலாம். இந்த மாற்றி வைக்கிற குட்டியோடைய ஸ்டேட்டஸ் ரெகுலராக நீங்கள் வந்து வீடியோ பாருங்கள். வெள்ளிக்கிழமை நான் அந்த வீடியோவை வந்து நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுறேன். பார்ட் 1 பார்ட் 2 அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அதோடைய க்ரோத்து எல்லாமே பார்க்கலாம். இதுதான் கேஜ் 1. கேஜ் 1ல் இருக்கிறது வந்து கிரே பேரு, ரெண்டுமே வந்து கிரே கலரில் இருக்கும். இவங்களோட குட்டி தான் வந்து மொத்தம் 8 எக்கு வச்சு அதில் வந்து 7 எக்கு ஹேட்ச் பண்ணியிருந்தது. ஒரு எக்கு அந்த இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் பழசாயிடுச்சு. இது கண்டிப்பாக வந்து இதாக ஹேட்ச் ஆகாது. நான் ஆனால் வந்து தூக்கி பார்க்கும்போது வெயிட்டாக தான் இருக்குது, ஆனால் ஹேட்ச் ஆகிறது ரொம்ப கஷ்டம். இதில் வந்து 7 சிக்கு இருக்குது. அதில் ஒரு சிக்கு வந்து இறந்து போச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், முதல் சிக்கு ரெண்டாவதுலாம் நல்லா பெருசாக மூவ் ஆகிட்டுருக்கு பார்த்தீங்களா, நல்லாவே மூவ் ஆகிட்டுருக்குது. அந்த கடைசியாக இருக்கிற ஒரு 3 சிக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். அந்த குட்டியாக இருக்கிற சிக்கு வந்து அதால் சாப்பாடு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வாங்கிட முடியாது. ஏன்னா பெருசாக இருக்கிறதெல்லாம் ரொம்ப வேகமாக வாங்கிறதுனால பேரண்ட் பேர்டு வந்து இந்த கடைசியாக இருக்கிற 2-3 குட்டியை வந்து சாப்பாடு கொடுக்காமே விட்டுரும். அதில் தான் இந்த ஒரு குட்டி வந்து இறந்து போயிருக்கு கன்ஃபார்மாக. அதனால தான் அல்லது இந்த பெரிய குட்டிலாம் வந்து நடக்கிற ஸ்டேஜ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, இங்கேருந்து அங்கே மூவ் ஆகிட்ருக்கோம். அப்போ வந்து மிதித்து மேலே ரொம்ப நேரம் அந்த காலை வச்சே வந்து கழுத்தில் காலை வச்சுட்டே அப்படியே மேலே உட்காந்தே இருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ரீசனில் வந்து அது வந்து இறந்து போயிருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போதில் நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ 6 குட்டியுமே வந்து இந்த ஒரு பேரால் காப்பாற்ற முடியாது. நம்ம இந்த மாதிரி ஏதாவது மாற்றி நம்ம வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா முதல் 2 வாரம் கண்டிப்பாக வந்து சிக்கை வந்து காப்பாற்றி கொடுத்துரும் எல்லா பேரண்ட்டுமே. முதல் 2 வாரம். அதுக்கப்புறம் பெருசானதுக்கப்புறம் சிக் வந்து நிறைய ஃபுட் எடுக்கும் பார்த்தீங்களா, அப்போ வந்து இந்த பேரண்ட் பேர்டால் காப்பாற்ற முடியாது. அப்போ தான் வந்து 6 சிக்குங்கும் போதில் அந்த 2 வந்து ஃபுட்டை வந்து ஃபீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்ம இந்த மாதிரி கரெக்டாக நம்ம மாற்றி நம்ம கொடுத்தோன்னா பெருசெல்லாம் வெளியே அந்த மாதிரி நான் வந்து நீங்கள் என்னோடய வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்களுமே அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த பானையிலேருந்து எல்லா குட்டியுமே நான் வெளியே எடுத்து வச்சிட்டேன். இதில் கடைசியாக இருக்குது பாருங்கள், அந்த ஒரு சிக்கு இறந்துட்டு இல்லையா, அடுத்து போக அந்த 2 குட்டி, இந்த 2 குட்டியுமே வந்து நான் வேறு ஒரு பானையில் கொடுக்க போகிறேன். எதில் கொடுக்க போகிறேன்னா, இது வந்து கேஜி நம்பர் 6. நீங்கள் வந்து இந்த 6 1 தான் மாற்றி சொல்லுவேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து கேஜி நம்பர் 6, பார்ட் வந்து 6 பார்ட் 6ன்னு வச்சுக்குவோம். இந்த பார்ட் நம்பர் 6ல் மொத்தம் 3 சிக்கு இருக்குது. இன்னும் எக்கும் இருக்குது. இது இன்னும் ஹேட்ச் ஆகும். ஆனால் எல்லாமே ரொம்ப குட்டி சிக்கு. அதனால் பேரண்ட் வந்து கரெக்டாக ஃபீட் பண்ணிடும். நம்ம இப்போ வந்து பார்ட் நம்பர் 1 அந்த முதல்ல எடுத்தோம் இல்லையா, பேரண்ட் பேர்டு வந்து ரெண்டுமே கிரே கலரு. அந்த பார்ட் நம்பர் 1ல் மொத்தம் 6 சிக்கு இருக்கு இல்லையா, அதில் இருக்க கடைசி 2 சிக்கு எடுத்து இதில் தான் கொடுக்க போகிறேன். எல்லாம் குட்டியாக இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்காது. கண்டிப்பாக வந்து ரெண்டு பேரண்ட் பேர்டுமே வந்து ஃபீட் பண்ணிடும் இதில். ஏன்னா இதில் பெருசாக இருக்குது. நம்ம இந்த கடைசி சிக்கை கண்டிப்பாக இந்த குட்டியை வந்து கண்டிப்பாக விட்டுரும். அதனால் நம்ம இதில் கொடுத்துட்டோன்னா இதில் இன்னும் ஒரு வாரம் வந்து இதில் இருந்துச்சுன்னா இந்த பேரண்ட் பேர்டு வந்து இந்த க்ரீன் கலர் பேரண்ட் பேர்டு வந்து இதை ஃபீட் பண்ணி ஓரளவுக்கு பெருசாக கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு திரும்பி மாற்றி கொடுக்கலாம். இந்த வீடியோஸை வந்து பார்ட் 1 பார்ட் 1 இந்த 2 பார்ட் 1 பார்ட் 1ம் பார்ட் 6ஐயும் நான் ரெகுலராக வெள்ளிக்கிழமை இந்த வீடியோஸ் கண்டினியூஸாக ஒரு வீடியோஸாக போடுறேன். நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இருக்கிற இந்த 2 பார்ட்டில் இருக்கிற சிக்ஸ் வந்து எப்படி க்ரோத் ஆகுது, எவ்வளோ சர்வே ஆகுது, எல்லா சிக்கும் நமக்கு வந்து காப்பாற்றி கொண்டு வந்துட்டோமா அப்படிங்கிறது நம்ம கடைசியில் பார்க்கலாம். இதில் உள்ளே வந்து இன்னும் ஒரு எக் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஹேட்ச் ஆகாது கண்டிப்பாக. ஏன்னா வந்து மேலே ஃபுல்லாக டர்ட் ஒட்டியிருக்கா, உள்ளே இருக்கிற சிக்கு உடச்சிட்டு வெளியே வரதுக்கும் கஷ்டமாக இருக்கும். இன்னொன்று பேரண்ட் பேர்டு அந்த ஃபீமேல் வந்து இன்குபேஷனில் ரொம்ப நேரம் இருந்திருக்காது. ஏன்னா மற்ற எல்லா சிக்கும் நல்லா மூவிங்கில் இருக்குது, மூவ் ஆகுது பார்த்தீங்களா. அப்போ வந்து இந்த ஃபீமேல் என்ன பண்ணும், பேர்டை வந்து ஃபீட் பண்ணிவிட்டு வெளியே வந்து உட்காந்துரும். அப்போ கரெக்டாக இன்குபேட் ஆகிறது கஷ்டம். அதனால் அது பொரிக்காது. ஆனால் இதில் உள்ள குட்டி எல்லாமே குட்டியாக இருக்குதுல்ல, பார்ட் நம்பர் 6ல் உள்ளது, அது வந்து மூவ் ஆகாது. கண்டிப்பாக இன்னும் 6 முட்டையில் எப்படி ஒரு 3லேருந்து 4 பொரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த வாரம் நம்ம எத்தனை பொரிச்சிருக்குன்னு பார்ப்போம். இப்போ அவங்க அந்தந்த பேரண்ட்டிட்ட அந்தந்த கேஜில் வந்து பாட்டை மாட்டிட்டேன். இப்போ இந்த பாட்டில் வந்து 4 சிக்கு தான் இருக்குது. ஓகேவா, இதில் வந்து 4 தான் இருக்குது.
இது வந்து கிரே, இது வந்து பார்ட் நம்பர் 1 கிரே பஜ்ஜி பார்ட் நம்பர் 1 ஓகேவா. அதுக்கப்புறம் கேஜி நம்பர் 6 வந்துட்டு கேஜி நம்பர் 6 அதாவது பார்ட் 6 வந்துட்டு மொத்தம் 5 குட்டி சிக் கொடுத்துருக்குறேன். இன்னும் 6 எக்கு இருக்குது. கண்டிப்பாக வந்து அதில் ஒரு 4ஆவது மேக்ஸிமம் 4ஆவது பொரிக்கும். அதை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். கண்டிப்பாக அடுத்த வாரம் வந்து நமக்கு தெரிஞ்சிடும் எத்தனை பொரிக்குதுன்னு. இதுதான் வந்து பேரண்ட்டு இப்போ சிக்கை கொடுத்துருக்கேன். இந்த பாட் வந்து நல்ல பெரிய பாட்டு, அதனால தான் இத்தனை எக்கு வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். இது வந்து இதோடைய 3ஆவது கிளச்சு, இந்த பேர்டோட 3ஆவது கிளச்சு. அடுத்து இது வந்து பார்ட் 1 வீடியோ. அடுத்த வாரம் வந்து பார்ட் 2. இதில் இன்னும் இந்த 6 எக் இருக்குல்ல, இதில் இன்னும் எத்தனை எக்கு ஹேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். மற்ற சிக்கோட க்ரோத்தையும் பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.